சென்னையில் ரிப்பன் மாளிகைக்கு முன்னால் அமர்ந்து 2 வார காலமாக துப்புரவு பணியாளர்கள் தன்னுடைய துப்புரவு பணியை நிரந்தர பணியாக ஆக்கணும், பிரைவேட்லேருந்து எங்களுக்கு இந்த அரசே இந்த துப்புரவு பணி வேலையை நடத்தி அரசே இதற்கான வேலையை தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சு துப்புரவு பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு முன் அமர்ந்து கிட்டத்தட்ட 2 வார காலம் ஆக போகிறது போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த போராட்டமானது ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த சென்னை மாநகராட்சிக்குள்ளேயே ஒரு போராட்டமாக தீவிரமாக அடைஞ்சிட்டு இருந்த நிலையில தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டமானது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிச்சுது. பல இயக்கங்கள், பல கட்சிகள், பல அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நபர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து இணையதளத்தில் பதிவுகள் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில நேற்று நள்ளிரவுல அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளை வச்சு இந்த அரசானது மிக கொடூரமான முறையில அடிச்சு பல பேர் அதே இடத்துல ஏத்தும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பல பேரை அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. இவ்வளவு மோசமான சூழ்நிலை எதுக்கு காவல்துறை பண்றாங்கிறதே புரியல. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுடைய பணியை நிரந்தர பணியை ஆக்குங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துல இந்த அரசானது காவல்துறையை வச்சு நேற்று நள்ளிரவுல அங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர், போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பல இயக்கங்களை சேர்ந்த நபர்களை, பல வழக்கறிஞர்களை, இது மாதிரி பல நபர்களை நேற்று நள்ளிரவுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபர்கள் எல்லாம் மிக மோசமா காவல்துறையால தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிறதுக்கு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அதை நிறைவேற்றல, அதனால அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அரசானது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படிங்கிறத இன்னொரு ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆட்சி சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் இது வந்த உடனே நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையில தான் துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு காலங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதை அடிப்படையில் வச்சுதான் இப்போ கோரிக்கையாக கேட்டிருந்தாங்க. நீங்க வேலை நிரந்தரம் செய்யறதோ இல்லாததோ அது உங்களுடைய பதிலுக்காக அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி காவல் அதிகாரிகளை வச்சு அடிச்சு அந்த மக்களை ரொம்ப மேலும் மேலும் தன்னுடைய நிலையை ரொம்ப நிலைக்குள்ளேயே வச்சு தாக்கி கைது செய்யப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த போராட்டம் எவ்வளவுதான் ஒடுக்கினாலும், எவ்வளவுதான் ஒடுக்குமுறைகள் இந்த போராட்டத்தில் நடந்தாலும் கண்டிப்பா துப்புரவு பணியாளர்களுக்கான ஒரு விடிவு காலம் கண்டிப்பா இருக்கு. அதுவரை இந்த போராட்டமானது மிக தீவிரமாகும்.